அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசுவின் அதிகாரத்திற்கு சவால். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 21 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 27 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். முன்பு வானத்திலிருந்து அடையாளத்தை தேடினார்கள், இப்பொழுது அதிகாரத்துக்கான சான்றுகளை கேட்கிறார்கள். யோவானுடைய செயல்களும் ஆண்டோடைய செயல்களும் உள்நோக்கங்கள், தன்னலங்கள் முதலியவற்றால் பாதிக்கப்படாத பாமர மக்களுக்கு கடவுளுடைய செயல்களாக தெரிந்தன. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொண்டால் தங்கள் பிழைப்புக்கும் பதவிக்கும் பாதிப்பு வந்துவிடும் என பயந்து அதிகாரிகள் எப்படியாவது இயேசுவை அடக்கிவிட முயற்சித்தன. முடியாமல் போகவே அவரை கொன்று அப்புறப்படுத்தவும் அவர்கள் தயங்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவிடம் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் எழுப்பிய கேள்விக்கு இயேசு சாதுரியமாக பதில் தருவதை பார்க்கிறோம். அவர்களின் கேள்விக்கு இயேசு எதிர்கேள்வி கேட்கிறார். அக்கேள்விக்கு அவர்கள் அவர்களுக்கு தெரியாது என்று பதில் கொடுக்கின்றனர். இயேசு அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நான் உங்களுக்கு கூற மாட்டேன் என்று கூறுகிறார். அவர்கள் எழுப்பிய கேள்வி அதிகாரம் பற்றியது. தலைமை குருக்களின் அதிகாரம் அவர்களின் பதவியிலிருந்து வந்தது. மறைநூல் அறிஞர்களின் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு சட்டங்களிலிருந்து வந்தது. இயேசுவின் அதிகாரமோ அவருடைய தன்மையிலிருந்து வந்தது. இயேசு தந்தையுள்ளும் தந்தை அவருள்ளும் இருப்பதே அவருடைய அதிகாரத்தின் அடித்தளம். இயேசுவின் அதிகாரம் அக அதிகாரம் இறைவனிடமிருந்து வந்தது. அவருடைய வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் இடைவெளி இல்லாத அவரது நம்பகத்தன்மையிலிருந்து வந்தது. நாம் எத்தகைய அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நமக்கு கடவுள் தந்துள்ள அதிகாரம் பணி செய்வதற்காக, பிறரை அன்பு செய்வதற்காக, பிறருடைய வாழ்வுக்கு நல்லது செய்வதற்காக. சில நேரங்களில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறோம், பிறரை அடிமைப்படுத்துகிறோம். அந்த அவல நிலை அகல வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது அதிகாரம் தாழ்ச்சியோடு பணி செய்வதில் ஆர்வம் கொண்டுள்ளதா? பிறரை அடக்கி ஆளும் அதிகாரத்தை நான் பெற்றுள்ளேனா? இயேசுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு போன்று எனது உறவு சிறந்து விளங்குகின்றதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியோடு பணி செய்வதில் ஆர்வமாக திகழவும், பிறரை அடக்கி ஆளும் அதிகாரத்தை வேரோடு மாற்றவும், இயேசுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவை போன்று இறைவனை இணைந்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.